சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. ஏசாயா தீர்க்க தரிசனம் 40வது அதிகாரம் 29 வாசிக்கேன். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, சோர்ந்து போகிறவளுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை கொடுக்கேன்னு என்று சொல்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணி கேட்டோமே நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலை என்று சோர்ந்து போயிருக்கலாம், சத்துவம் இல்லாமல் இருக்கலாம். சத்துவம்னா நீங்கள் ஜெபம் பண்ணி பலன் இல்லாமல் உடம்பு பலவீனமாக இருக்கலாம். ஏசப்பா என்ன சொன்னால், நீ சோர்ந்து போனாலும் நீங்கள் சத்துவம் இல்லாமல் போனாலும் உங்களுக்கு நான் இருக்கேன் என்று சொல்கிறார். அப்பா எப்போது கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்கலோ கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொடுப்பார் ஏசப்பா. அவர் நினச்சாதான் எதனாலும் ஆகும். அவர் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் நினச்சா எல்லாம் கூடும். அவர் நடுக்கடலில் தண்ணீரை திறக்க வச்ச ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு பெரிய காரியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், நம்மளுக்கு நடக்கலே என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு நடக்க வைப்பேன், சோர்ந்து போகாதே என்று சொல்கிறார். இந்த சபத்து மூலம் பேசுகிறார். இந்த சபத்தை இதோடு முடித்து கொள்கிறேன். நன்றி.